ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் கேட்கின்றீர்கள், என்ன காரணம் என்று கேட்கின்றீர்கள். காரணத்தை நீங்கள் அறிபவர்கள் இல்லை. காரணமாக இவர்கள் டயக்னோசிஸ் செய்து கூறுவது நம்முடைய அறிவுக்கு பொருத்தமானதாகவும் இல்லை. அவர்களுக்கு அதில் பெரும் குழப்பம். அவர்களே ஒரு டாக்டர் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இன்னொரு டாக்டர் இன்னொரு ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது 2 பேருக்கு இடையில் மகத்தான வேறுபாடுகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார்கள். ஒருவருடைய ரிப்போர்ட்டை அடுத்த டாக்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே படிப்பு தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெரும் குழப்பமும் பெரும் ஏமாற்றம் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறியாதவர்கள் இல்லை. உங்களுடைய தீர்க்கமான வழிமுறை எதுவாக இருக்க வேண்டுமென்றால், என் இருதயத்தில் எது நன்மையாக இருக்கின்றதோ அதனை இங்கு எனக்காக நிறைவேற்றி தருபவர் யார்? டாக்டர்கிட்ட போகிறேன், டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க, நான் வாங்கிட்டு வர்றேன். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் டாக்டருக்கு தானே தவிர எனக்கு கிடையாது, எனக்கு தேவையில்லை. எனக்கு வேண்டியது சுகம். டெஸ்ட் ரிப்போர்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை? நீங்கள் ஏன் வாங்கிட்டு வரீங்க? அதை யார் எடுத்தாங்களோ அவங்களுடைய தேவைகளுக்காக டெஸ்ட்டுகள் செய்யப்பட்டன. எனக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் சுகப்படுத்துவேன்னு சொன்னாங்க. இதுதான் விஞ்ஞான ரீதியான அணுகுமுறைன்னு சொன்னாங்க. நாங்கள் விஞ்ஞான ரீதியான அணுகுமுறையில் இருப்பவர்கள், எங்களுக்குத்தான் எல்லா திறனும் மருத்துவம் இருக்குது என்று கூறினார்கள். நம்பி சென்றேன். சென்ற பிறகு எல்லா விதமான டெஸ்ட்டுகளையும் எடுத்த பிறகு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளை என்கிட்ட கொடுக்குறாங்களே, எனக்கு என்று சுகம் தானே. டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு சுகத்தை கொடுங்கள் என்று ஒரு வார்த்தை கேட்டால் அவர் பின்வாங்கியிருப்பார்கள். ஆனால் நாம் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்துருக்கிறோம். எதற்காக வாங்கி வந்து கொண்டிருக்கின்றோம்? கொடுத்த காசுக்கு ஏதாவது கிடைச்சது என்று. அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வழிகேடு எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்பதை பாருங்கள். நாம் நகைப்புக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இழிவுக்குள்ளானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்மை நாமே ஏளனம் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நாம் அறிபவர்கள் இல்லை. இப்பொழுது என்னுடைய இறைவன் எனக்கு எந்த பாதையில் வழி வகுக்கின்றானோ அது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையாக இனி அமைய வேண்டும். இறைவன் என்னோடு பேசுகின்றான் என்பதை அறியுங்கள். இது வேத வாக்காகும், இது வேதம் ஆகும். வேதத்தை பின்பற்றுங்கள், வேத வாக்குகளை பின்பற்றுங்கள். இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த அழகான உணர்வுகள், அப்பழுக்கில்லாத அந்த உணர்வு, இது உங்களுடைய தேவை. அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. சரியாக போகலாம், சரியாக போகாது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, டெர்மினல் கேன்சர், அப்படி இப்படி, சுகமாகலாம், சுகமாகாது, இந்த மாதிரி பசப்பு வார்த்தைகள் என்னும் கிடையாது. தன்னுடைய ஞானங்களை கொண்டு அறிவிக்கின்றான், சுகம் வேண்டும், அவ்வளோதான். சுகம் வேண்டும், வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் என்று கூறிய மாத்திரத்தில் வேண்டுதல் முடிந்துவிட்டது. இனி நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த நம்பிக்கையில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். இறைவனை சந்தேகிக்க வேண்டாம், அவனுடைய ஆற்றலின் மீது சந்தேகிக்க வேண்டாம். நீங்கள் ஒன்றுமே இல்லாதிருந்த நிலையில் அவன் உங்களை படைத்தான். உங்களுடைய அன்னையரின் வயிறுகளில் நீங்கள் கர்ப்பமாக உருவாவதற்கு முன்பாக ஏதொரு பொருளும் இல்லாத இருந்த நிலையில் அவன் உங்களை அமைத்தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட மகத்தான ஆற்றல் மிக்க அந்த இறைவனை நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம். முதல் முறையாக உங்களை படைத்தவன், உங்களுடைய உறுப்புகள் அனைத்தையும் படைத்தவன், எந்த விதமான தீமைக்கும் உட்படுத்தப்படாமல் அவற்றை அழகான முறையில் செவ்வையாக்கினான். செவ்வையாக இயங்கியது. பிறகு நீங்கள் உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டீர்கள். அங்கு உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டது. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நான் கவனிக்கின்றேன் என்று கூறுகின்றார்களே, இதனையுமா நம்புவீர்கள்? நீங்கள் கர்ப்பத்தில் வளர்ப்பது இவர்கள் அயர்ன் கால்சியம் கொடுத்துட்டா வளர்ந்துடும் இல்லையா? நமக்கு என்ன கேடு? என் அறிவின் கேடு இந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் இனி ஏது இறைவன்? பிறகு ஏது இறை வணக்கங்கள்? நீங்கள் பாதை மாறிவிட்டீர்கள். உங்களுடைய இறை வணக்கங்களும் இறைவனுக்குரியதாக இல்லை. இறைவனிடம் நீங்கள் வணங்குகின்றீர்கள், உங்களுடைய தேவைகளுக்காக திரும்புகின்றீர்கள். இறைவன் யார்? மகத்தான சக்தி படைத்தவன், அப்படித்தானே? அவனன்றி அணுவும் அசையாது. அதையும் சொல்லிக்கொண்டு தெரிவோம். அவனன்றி அணுவும் அசையாது, இதையும் பேசுவோம். மகத்தான ஆற்றல் மிக்கவன், இதுவும் தெரியும். இப்படி மகத்தான ஆற்றல் மிக்கவன், யாவற்றையும் நன்கறிந்தவன், அவனன்றி அணுவும் அசையாது, நிச்சயமாக அவன் என்னுடைய நோய்களையோ பிரச்சனைகளையோ போக்குவதற்கு தகுதி படைத்தவன் என்று தெரிந்த பிறகு நீங்கள் அவனிடம் திரும்பும் பொழுது கவலையோடு திரும்புவீர்களா அல்லது அமைதியோடு திரும்புவீர்களா?
பிரார்த்தனையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது யாரிடம் திரும்புகின்றோம் என்ற அந்த அளவுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் அவனிடம் பிரார்த்தனை மேற்கொள்ளும் பொழுது கவலை இருக்குமா, அமைதி இருக்குமா? கவலை இருக்குமா, அமைதி இருக்குமா? நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது என்னைக்காவது அமைதி இருந்திருக்குதா? கவலையோடு கேட்டேன், அழுது கேட்டேன், புரண்டு கேட்டேன், புலம்பி கேட்டேன். அப்படியானால் இறைவன் யார் என்பதை நீங்கள் அறியவில்லை. சந்தேகத்தோடு தான், அவனையும் சந்தேக பார்வையோடு தான் நீங்கள் பார்த்தீர்கள். எங்கே முடிய போது இவனால்? அந்த எண்ணத்தை கொண்டு தான் அழுவதும், கவலையோடு இருப்பதும், பயத்தோடு இருப்பதும், புலம்புவதும், அரற்றுவதும் தேவையில்லையே. இறைவனை நம்பிக்கை கொண்டது உண்மையானால் அமைதியோடு நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அப்பொழுதே முடிந்திருக்கும். எப்பொழுது அமைதி இல்லையோ, கவலையோடு கேட்டேன், அழுது அழுது கேட்டேன் என்று கூறுகின்றீர்களோ அப்பொழுதே நீங்கள் இறைவனிடம் திரும்பவில்லை, இறைவனை நம்பவும் இல்லை, பகிரங்கமாகவே சந்தேகித்தீர்கள். எனவே அழுகை, பயம் எல்லாமே இருந்தது. பிரார்த்தனை முடித்த பிறகும் அதே கவலை, அதே பயம்தான். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதற்கான ஒரே அளவுகோல், பிரார்த்திக்க ஆரம்பிக்கும் பொழுதும் கவலை கூடாது, முடிந்த பிறகும் கவலை கூடாது. பிரார்த்தனையை முடித்துவிட்டீர்களானால் மனம் அமைதி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பொறுமையை கேளுங்கள். என் இறைவனே பொறுமையை கொண்டு உதவி செய்யும். ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை உண்டு. அந்த காலத்தவணை உன்னிடம் இருக்கிறது. நீ அறிவிப்பதாகவும் இல்லை, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு அந்த காலத்தவணை பூர்த்தியாகும் வரையில் என்னுடைய தீமைகளில், என்னுடைய கஷ்டங்களில் நான் வாடும் காலமெல்லாம் எனக்கு பொறுமையை கொடு. பொறுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை, அதன் காரணமாகத்தான் அவசரமும் வேதனையும். வலி இருக்குது, சுகமாயிடும், பொறுத்துக்கொள்ள முடியுது. ஆனால் எத்தனை நாளாகவும் தெரியலைங்கிறத தான் அவசரமும் வேதனையும் ஜாஸ்தியாகும். எத்தனை நாளாக என்ன, இன்றைக்கி பொறுத்துக்க முடியுதா இல்லையா? பொறுத்துக்கிற சக்தி கேட்டால் என்ன? பொறுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் நோயினுடைய தீவிரம் தெரியாது. எப்போ பொறுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லையோ அப்போ தான் நோயினுடைய தீவிரம் தெரியும். பலகீனமாகும் போது நோயினுடைய தீவிரம் தெரியுது இல்லையா? நோயின் தீவிரம் எப்போ தெரியுது? சக்தி இல்லாத போதா, பலகீனமாக இருக்கும்போதா, அல்லது ஸ்ட்ராங்காக இருக்கும்போதா? இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் சில நோய்கள் இருக்கின்றன, அது மட்டும் தெரியுது. உள்ளுக்குள் இன்னும் பல நோய்கள் இருக்கின்றன, தெரியலை. காரணம் அது தாங்குகிற சக்தி இருக்குது. பலவீனம் அதிகமாகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நோயாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நோய் உருவாகுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இவ்வளோ காலம் தாங்குகிற சக்தி இருந்தது, அதன் காரணமாக தெரியல. இப்பொழுதும் நீங்கள் கேளுங்கள், பொறுமையை கொடிறேன் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய பொறுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி அதிகமாகும், தாங்கும் சக்தி அதிகமாகும். அதாவது உங்களுடைய உடல் நலம் முன்னேறும். இதன் காரணமாக உங்களுக்கு வேதனைகள் தெரியாது, மனதிலும் அவசரம் இருக்காது, பொறுமையை மேற்கொள்வீர்கள். உடலில் பொறுத்துக்கொள்ளக்கூடிய வலிமை வேணும், மனசுக்கு பொறுமைங்கிற சக்தி வேணும், அவ்வளோதான். ரெண்டுக்கும் பொறுமை தான், ஒரே அர்த்தம் தான். பொறுமை என்றால் பொறுத்துக்கொள்ளுங்கள், பொறுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு வேண்டும், பொறுமைக்குரிய குணம் வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் மனவேதனையும் இல்லை, அதன் காரணமாக உடல் வேதனையும் இல்லை. மனம் அமைதியாக இருக்கும் காலமெல்லாம் உயிரோட்டம் நன்றாக இருக்கும், இரத்த ஓட்டமும் நன்றாக இருக்கும். இரத்த ஓட்டத்துடன் உயிரோட்டமும் கலந்திருக்கும். இரத்த ஓட்டமும் உயிரோட்டமும் மன அமைதியின் காரணமாக, பொறுமையின் காரணமாக அதனுடைய உயிர்த்தன்மையோடு உடல் உறுப்புகள் பாயும் பொழுது எந்த உறுப்புகளில் பலவீனம் இருக்கிறதோ, நோய் இருக்கிறதோ, அந்த பலவீனமும் நீங்கும், நோய்களும் நீங்கும், நீங்கி ஆக வேண்டும். இது நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற உண்மை. உயிர் சக்தி எங்கு செல்கின்றதோ அங்கு கெட்ட சக்திகள் கிடையாது. உயிரோட்டம் எங்கே இருக்கின்றதோ அங்கு நோய்கள் கிடையாது. உயிரோட்டம் குறைவில்லாக இருக்கும் வரையில் அங்கு பலவீனமும் கிடையாது. இப்பொழுது நம்புங்கள், அந்த உயிரோட்டத்தை படைப்பவன் யார்? இரத்தம் ஏற்றுகிறார்கள் இவர்கள். அந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறதா? கிடையாது. இரத்த ஓட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, அங்கு உயிரோட்டம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கைக்கும் உயிரோட்டமும் அவருடைய சொந்த இருதயத்திலிருந்து, மனதிலிருந்து உருவாக வேண்டுமே தவிர அது இரத்தத்தில் கிடையாது. இரத்தத்தை நான் கொடுக்கின்றேன், உயிரை காப்பாற்றுகின்றேன், இதெல்லாம் வெறும் போலித்தனமானது. அதில் உண்மையும் இல்லை, அதில் நன்மையும் கிடையாது. மாறாக இந்த இரத்தம் நம்முடைய சொந்த இரத்தம், இயற்கையான இரத்தம் அல்ல. எனவே இந்த இரத்தமானது பிறருடைய இரத்தமாக இருப்பதன் காரணமாக அது நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய கேடுகளை நாளை விளைவிக்கும். மஞ்சள் காமாலையும் ஏற்படும், உங்களுடைய கல்லீரல் மோசமடையும், சிறுநீரகங்களும் பாதிக்கப்படும் இந்த இரத்தத்தின் காரணமாக. நீங்கள் அறிந்து வைத்திருப்பது ABO ப்ளஸ் மைனஸ், இதை தவிர என்ன? அவ்வளோதானே அர்த்தம். நீங்கள் அறிஞ்சது தானே உண்மை, அறியாத எவ்வளோ இருக்குது? ரத்தத்தை நீங்கள் உருவாக்க முடியுமா? இரத்தத்தை நீங்கள் உருவாக்க முடியுமா? அப்படி என்றால் இரத்தத்தை பற்றி நான் அறிந்திருக்கின்றேன்,
அவர்களுக்கு எந்த இரத்தம் அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமோ அதை கொடுத்தாகிவிட்டது. முதலில் இரத்தத்தை கொடுத்து மரணமடைந்தவர்கள் ஏராளம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு இந்த இரத்தம் ஒத்துக்கொள்ளாது, இந்த இரத்தம் ஒத்துக்கொள்ளாது, ஒத்துக்கொள்ளக்கூடிய இரத்தம் ஏது என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள். பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அறிவு என்னவென்றால் நாங்கள் எந்த குரூப் வகையை சார்ந்தது என்று நாங்கள் பார்க்கின்றோம் என்று கூறுகின்றனர். எவ்வளவு மோசமான விளைவுகள் இருந்தால் அந்த இரத்தம் உங்களுக்கு ஒவ்வாததாக இருக்கும் பொழுது உடனடியான மரணம் ஏற்படுகின்றது. ஆனால் அந்த இரத்தம் ஸ்லோ பாய்சனாகவும் இருக்கும். இன்ஸ்டன்ட் பாய்சன், உடனடியான அந்த தீவிரமான நச்சுத்தன்மையை கொண்டு உங்களை அடித்துவிடக்கூடிய நிலையிலும் இருக்கிறது. அல்லது உங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பொழுது அதை எதிர்க்க திறன் இல்லாமல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரத்தத்தினுடைய தீமைகளை எதிர்த்து அது போரிடும் பொழுது இறுதியாக உங்களுடைய பலவீனம் அதிகமாகின்றது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் வீணடிக்கப்படுகின்றன. இது ஸ்லோ ரியாக்ஷன். ஃபாஸ்ட் ரியாக்ஷன் டெத் அப்படின்னு சொன்னால், ஸ்லோ ரியாக்ஷன் காலமெல்லாம் தொடரும். ஒரு முறை இரத்தம் ஏற்றுவிட்டாலும் சரி, பிறகு நடக்கக்கூடிய அவ்வளவு கேடுகளுக்கும் இந்த இரத்தம் தான் காரணமாக இருக்கிறது. அவர்களுடைய மெடிக்கல் சயின்ஸில் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன், ஸ்லோ ரியாக்ஷன் ரெண்டுமே இருக்குது. இன்ஸ்டன்ட் அலர்ஜி, ஸ்லோ அலர்ஜி ரெண்டுமே இருக்கிறது. அந்த ஸ்லோ அலர்ஜி காரணமே தெரியாது, ஆனாலும் நோய்கள் உருவாகி கொண்டிருக்கும். நீங்கள் ஏற்றக்கூடிய ட்ரிப், சலைன் ட்ரிப், அதிலும் உங்களுடைய உடலுக்கு ஒவ்வாத தன்மை தான் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் அந்த தண்ணீரை சம்பாதிக்கவில்லை, வெளியிலிருந்து நீங்கள் கொடுத்த அந்த தண்ணீருக்கு உயிர் கிடையாது. ஏனென்றால் அது கெமிக்கல். அந்த சுகர், குளுக்கோஸ் ஆனது கெமிக்கல். கெமிக்கல் சுகர், பயாலஜிக்கல் சுகர், உயிரோட்டமுள்ள சக்தி வாய்ந்த அந்த சர்க்கரையானது உங்களுடைய உணவிலிருந்து நீங்கள் கிரகிக்கக்கூடியதாகவும் சம்பாதிக்கக்கூடியதாகவும், உணவினுடைய ஊட்டச்சத்திலிருந்து உங்களுடைய உயிர் சத்தும், அதாவது ஜீரணீர்கள் கலந்து அதிலிருந்து ஒரு புது உயிரோட்டத்தை உங்களுடைய இயற்கைக்கு ஒப்ப உருவாகக்கூடியது. இறுதியாக உங்களுடைய ஜீரணத்தின் இறுதியில் கிடைக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ், இது உயிர் சக்தி உள்ளது. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சலைன் வாட்டர், குளுக்கோஸ் வாட்டர் எல்லாம் கெமிக்கல், அது உயிர் சக்தி கிடையாது. ஆக இவையும் உங்களுடைய உயிரோட்டத்தை பாதிக்கும். வெவ்வேறு திசுக்களில் தங்கிவிடும். அது நீங்காமல் இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் அனைத்துமே கெட்ட சக்தியாக அந்தந்த உறுப்புகளிலிருந்து நோய்களாகவும் உருவாகி பலவீனத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒரு முறை சலைன் ஏற்றினாலும் சரி, உடனடியான அந்த குளிர் வந்துவிடும். பலருக்கு ஜுரம் அதிகமாகிவிடும். இது அறிவிக்க வேண்டும், தங்கிவிட்டது. இனி வாழ்நாள் முழுமைக்கும் கஷ்டம்தான். ஜுரம் போய்விடும், குளிர் போய்விடும். ஆனால் உடல் தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகள், மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள், இன்னும் உறுப்புகளில் தங்கிவிட்டால் அங்கு ஏற்படக்கூடிய உபாதைகளும், அங்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்களும் நிச்சயமாக இந்த சலைன் ஏற்றியதன் காரணமாகவும் இரத்தம் ஏற்றியதன் காரணமாகவும் என்பதை அறிய வேண்டும். ஒருவருடைய உறுப்பு இன்னொருக்கு பொருந்தாது. அந்த உறுப்புகள் உருவாவது இரத்தத்தின் ஊட்டச்சத்தின் மூலமாக, இல்லையா? ஒரு உறுப்பு இன்னொருத்தருக்கு உதவாது. அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்து இரத்தத்தின் காரணமாக ஏற்பட்டது. அதுவும் அவருக்குரியதுதான், அந்த உறுப்புக்குரியதுதான், மற்ற உறுப்புகளுக்குரியதல்ல. ஆக அந்த உறுப்பை மாற்றினால் எந்த அளவுக்கு நீங்குகின்றதோ அதே போன்றே அவருடைய உயிர் சத்திலிருந்து எதை நீங்கள் கொடுத்தாலும் சரி, பிளாஸ்மா கொடுத்தாலும் சரி, வெறும் இரத்தங்கள் கொடுத்தாலும் சரி, இரத்தம் ஒட்டுமொத்தமாக முழுமையாக கொடுத்தாலும் சரி, அப்படி கொடுக்கும் பொழுது அதுவும் உங்களுடைய உடலால் நிராகரிக்கப்படும். வெறும் ஏ, பி, ஏபி, ஓ, பாசிட்டிவ், நெகட்டிவ் இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமாக. அவை அனைத்திற்கும் நீங்கள் பதில் கூற முடியாது. இப்போதைக்கு கொடுத்த உடனே இறக்கலைங்கிறதுக்காக நீங்கள் உயிர் பிடிச்சதாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, இனிதான் நரக வேதனை தொடரும். எப்படி இன்னொருத்தருடைய இரத்தம் அவங்களுக்கு உதவும்? அந்த இரத்தம் உடம்பு பூராவும் போய்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு உறுப்பும் போய்கிட்டு இருக்குது. அந்த உறுப்புகள் இதை கொண்டுதான், இந்த இரத்தத்தை கொண்டுதான் உயிர் பெற்றிருக்கின்றன. அது வளர்ந்து கொண்டிருக்கின்றன, தன்னுடைய இயக்கத்தில் அது நிலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த உறுப்பை எப்படி ஒத்துக்கொள்ளவில்லையோ அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இவ்வளவு உயிர் சத்துக்களும் அந்த மனிதருக்கு மட்டும்தான் சொந்தமே தவிர பிற மனிதர்களுக்கு சொந்தமில்லை என்பதை நீங்கள் அறிவதிலிருந்து உங்களை தடுத்தது எது? இப்பொழுது உங்களுக்கான அந்த விஷயங்கள் தெளிவாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இதில் சத்தியம் இருக்கிறது என்பதை புரிகிறீர்களா இல்லையா? ஒரு உறுப்பு உயிரோட்டம் உள்ளது. அந்த உயிரோட்டம் இரத்தத்தின் காரணமாக, அந்த இரத்தம் அவருடைய இரத்தம் எப்பொழுது ஒரு உறுப்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லையோ அந்த உறுப்புக்குரிய அவ்வளவு விஷயங்களும் ஒத்துக்கொள்ளாது. அப்படிதானே? அதனுடைய உயிரோட்டமே
பேஸ், அந்த ஒரு உறுப்பினுடைய உயிரோட்டமே அந்த இரத்தத்திலும் அந்த ஊட்டச்சத்து இருக்கிறது என்றால் அவ்வளவும் அவருக்குரியது தான். அது இல்லை என்றால் அந்த உறுப்பு அவரை விட்டு நீங்கி இருக்கும், அது அடங்கி போயிருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த உறுப்பினுடைய வெளிப்படையான உறுப்பு முக்கியமா, அது அடங்கியிருக்கிற சக்தி முக்கியமா உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு? அந்த வெறும் வெளியுறுப்பு முக்கியமா, அந்த உறுப்பிடக்கூடிய அந்த உயிரோட்டமிக்க சக்தி தான் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்ற அந்த எதிர்சக்தி அளிக்கிறதா, அலர்ஜி ரியாக்ஷன் அளிக்கிறதா? எது அதில் சக்தியாக அந்த உறுப்பா? சக்தி. அந்த சக்தியை அளித்தது எது? இரத்த ஓட்டம். ஒட்டுமொத்தமாக அவ்வளவுமே உங்களுக்கு கேடாக அமையும். இரத்த ஓட்டம் உட்பட. இரத்த ஓட்டம் தான் மிகவும் முக்கியம், உயிர் சக்தி தான் முதலில் முக்கியம். அந்த உயிர் சக்தியும் இரத்த ஓட்டத்தையும் கொண்டு தான் அந்த உறுப்பு இருக்கிறது. அப்படி இருக்க உறுப்பு ஒத்துக்கொள்ளவில்லை என்று கூறுவது தவறு, உறுப்பில் உள்ள அவ்வளவு உயிர் சத்துக்களும் ஒத்துக்கொள்ளவில்லை என்பது உண்மை. புரிகிறதா? ஆக நீங்கள் அறிய வேண்டிய அந்த நன்மைகள் புரிகிறது என்று நீங்கள் கூறுகின்றீர்களே. மருத்துவம், நான் பேசுவது மருத்துவம். 8 ஆண்டுகள் மருத்துவத்தை படித்துவிட்டு 8 ஆண்டுகள் அதை பிராக்டிஸ் செய்துவிட்டு பிறகு கூடாது என்று ஒதுக்கிவிட்டு நான் கூறுகின்றேன். 5 நிமிடத்தில் புரிகிறது என்று கூறுகின்றீர்கள். அப்படி என்றால் மருத்துவ குணம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? படித்து விட்டு உருப்படாமல் போன எனக்கும் படிக்காமல் உண்மை எவ்வளோ இருக்கிற உங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? மருத்துவத்தை படித்துவிட்டு உதவாக்கரையாக இருக்கக்கூடிய எனக்கும் மருத்துவம் படிக்காமல் நீங்கள் சொல் சரி என்று கூறக்கூடிய உங்களுக்கு ஒரு வித்தியாசம் என்ன? யாருக்கு மருத்துவ குணம் இருக்கிறது? இப்போ உங்களுக்கா எனக்கா? 8 வருஷம் படிச்சுக்கலாம் ஆமான்னு சொல்லணும். தெளிவு என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அந்த தெளிவை கொடுத்தவன் இறைவன். இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறியுங்கள். அவனுடைய உணர்வு இல்லை என்றால் ஆமாம் என்று தலையாட்ட முடியாது. நீங்கள் மருத்துவர்கள் என்பதை அறியுங்கள். மருத்துவன் உங்களுக்கு இருக்கிறது என்று அறியுங்கள். இறைவன் உங்களோடு அறிவிக்கின்றான். மகத்தான அந்த இறைவன் தன்னுடைய ஞானங்களை கொண்டு எது சரி எது தவறு என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இதை விட்டுவிட்டு இவன் மருத்துவன் என்று கூறும் பொழுது உங்களை நீங்களே பாடாக்கி கொண்டீர்கள், நிராகரித்து விட்டீர்கள். நான் மடையன் என்று கூறுவதற்கு பதிலாக அவன் மருத்துவன் என்று கூறுங்கள். இரண்டும் சமம்தான். நீங்கள் உங்களுக்கு மருத்துவர்களாக இருங்கள். இப்போ நான் கேட்கின்றேன், சில உணவுப் பொருட்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, எனவே நீங்கள் நீக்கிக் கொள்கின்றீர்கள். டாக்டரிடம் சென்று கேட்கின்றீர்கள், எந்த உணவு நான் சாப்பிடக்கூடாது என்று. எனக்கு பத்தியம் ஏதாவது இருக்கிறதா நீங்கள் கூறுங்கள் என்று கேட்குறீங்க, அப்படிதானே? எந்த உணவு ஒத்துக்கொள்ளாது உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு எந்த உணவு ஒத்துக்கொள்ளாது உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா? நான் மடையன் என்று நான் என்னை பிரகடனப்படுத்திக் கொண்டுதான் நீ டாக்டர் என்று கூறுகின்றேன். ஒவ்வொரு முறையும் இவன் மருத்துவன் என்று கூறும் பொழுது நான் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கின்றேன், எனக்கு எந்த அறிவும் இல்லாத நான் ஒரு மடையன் என்பதை. இனியும் அப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்படக்கூடாது, ஏற்படாது. இந்த உண்மை தெரிந்துவிட்டார். நான் இருக்கின்றேன் இறைவன் கூறுகின்றான். உங்களுடைய நன்மை எது தீமை எது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும் எது சரி எது தவறு என்பதை. எப்படி அந்த சிந்தனையை தவறவிட்டீர்கள்? 4 பேர் ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரச்சனைக்காக கேட்குறேன். 4 பேர் 4 விதமாக தங்களுடைய நிவாரணத்தை சொல்கிறாங்க. எதுவுமே எனக்கு பிடிக்கல, குழப்பமாக இருக்குது. தனியாக விடுங்கன்னு சொல்கிறேன்னா இல்லையா? போதும், உங்களிடம் கேட்டது பிரச்சனைகளுக்காக வந்து என்னுடைய தவறு குழப்பமாக இருக்கிறது, தனியாக ஒன்று சொல்லமா இல்லையா? தனியாக போகும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய இதயத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றன. அங்கு உங்களுக்கு உங்களுடைய தெளிவை கொடுப்போம் உங்களுடைய இறைவன். உங்களுடைய இறைவன் உங்களிடம் பேசுவதற்கு நிச்சயமாக சமயமாக இருக்கின்றான். நீங்கள் அவனை விட்டு விட்டு மனிதர்கள் செல்கின்றீர்கள், எனவே அவன் ஒதுக்கிக் கொள்கின்றான். இறை உணர்வுகளோடு நீங்கள் வாழ வேண்டும். இறைவன் ஒருவன் தான் உங்களுடைய நன்மைகளுக்கு உரியவன் என்பதை அறிய வேண்டும். இறைவனுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு கிடையாது. சத்தியத்தை பின்பற்றுங்கள், இது வேதம் ஆகும். வேதம் என்பது ஒரு புத்தகம் என்பதல்ல. அந்த புத்தகம் உங்களுடைய வேதத்தை உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும். எது சரி என்பதை நினைவூட்ட வேண்டும். வேதம் என்பது சத்தியமாகும், சத்திய வாக்குகள், அவ்வளோதானே? வேதத்திற்கு வேத பொருள் இருக்கா? வேதம் என்பது சத்தியம், அப்படி தானே? உங்களுடைய மனசாட்சியம் எது சத்தியத்தை பேசுமா அசத்தியத்தை பேசுமா? மனசாட்சியம். அப்படி என்றால் உங்களுடைய மனசாட்சியம்தான் உங்களுடைய வேதத்தின்படி உங்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. எப்பொழுதும் மனசாட்சியின் அடிப்படையில் பேசுகின்றீர்கள், நீங்கள் சொல்வது சரியாக இருக்கின்றது. இதுவரையில் வாழ்ந்த பாதை தவறாக இருக்கின்றது. மனிதர்கள் காட்டிய வழிமுறைகள் தவறாக இருக்கின்றது. இனி நான் மனிதர்களுடைய வழிமுறைகளில் செல்ல மாட்டேன். என் இறைவன் எதில் எனக்கு நன்மையாக அளித்தானோ அந்த நன்மையின் பாதையில் நான் செல்வேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான
மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.